நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. கான்செப்ட் வந்து இது அரசியல் பற்றி தான் ப்ரோ வருது. அவர் எப்பவும் போல் கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங் தான் இது. ஆமாம் ப்ரோ, இப்போ நம்ம தமிழ் மாணவர்கள் அங்கே போய் போகும்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அதை காட்டியிருந்தாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த டைமில் எது இப்போ வர எலெக்ஷன் வரப்போது எதுக்கு இது வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த படம் ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல. இல்லை ப்ரோ, ஸ்லோவாக தான் போகிறது. ஆனால் ஓகே, கான்செப்ட் ஓகே. படம் ஸ்லோவாக தான் போகிறது, ஆனால் நல்ல கான்செப்ட், நல்லா இருக்குது. செம்ம ஆக்டிங், எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். ஓகே ப்ரோ. தலைவலிக்குது, நான் டீ குடிக்க போகிறேன். படம் நல்லா இருக்கு. படம் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ, ரெபல் புரட்சி தான். எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது யாரும் தெரியாது ப்ரோ. நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் போர் அடிக்காது ப்ரோ, எல்லாரும் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும் எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயும் லேக் இல்லை. பார்க்கலாம், அவ்வளோதான். தமிழ் பசங்க அங்கே எப்படி கஷ்டப்படுறாங்க, அதை எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க தான் படம். நல்லா இருந்துச்சு, அவ்வளோலாம் சீனில் இல்லை. நல்லா இருக்கு படம், வந்து செம்மையாக வந்திருக்கு. மேக்கிங் வந்து நல்லா செம்மையாக இருக்குது. எல்லாமே ஜிவி பிரகாஷ்க்கு இது ஒரு நல்ல படமாக இருக்குது. அவரோட கெரியர்லேயே வந்து இது ஒரு படம் நல்ல ஆக்ஷன் த்ரில்லராக நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மலையாளம் அவங்க அந்த பசங்களுக்கும் அவங்க இங்கே காலேஜ் படிக்க வராங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த கொடுமையில் என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றதான் படத்தோட கதை. இது வரைக்குமே என்ன கம்யூனிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன நடக்கிற பிரச்சனை, அந்த இதெல்லாமே நல்லா சொல்லியிருக்காரு. டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஏடிஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்ஷன் த்ரில்லராக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆகுது, அப்புறம் படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இப்போ ஒரு கம்பேக்னே சொல்லலாம். நிறையா படத்து இப்போ நிறைய நடித்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவே நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு படம். இப்போ வரிசையாக அவங்களோட இதுவும் நல்லா வந்திருக்கு. அவங்களோட பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. கம்பேக் இப்போ வரிசையாக அவங்க தமிழ் படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் நல்லா வந்திருக்கு. அவங்களோட பொசிஷன்ஸ் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பொலிட்டிக்கல் மூவி, ஒரு காலேஜில் நடக்கிற பொலிட்டிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை காமிக்கிறாங்க. இருந்தாலும் அதை தாண்டி தான் வர்றது. அது படம் நல்லா இருக்குது. அதில் கலாச்சாரம் பற்றி மற்ற ஸ்டேட்டில் போனால் கலாச்சாரத்தை பற்றி பேசக்கூடாது, அவ்வளோதான். இது நல்லா இருக்குது படம். இந்த தமிழன்ற ஒரு கெத்தை அது வந்து எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இல்லை விறுவிறுப்பாக தான் போகுது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருந்தது. குறைகள்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நைஸ் மூவி, நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து கரெக்டாக அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு படம் கண்டால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஒரு சண்டை தான் அதில் நடக்குது. அது ஒரு முன்னாடி நடந்த ஒரு சப்ஜெக்ட் தானே. அப்போ அந்த டைமில் எப்படி போகுதோ அதுதான் காமிச்சிருக்கு. இதில் நல்லா இருக்குது. மியூசிக்கு, ஆர்ஆர், கேமரா எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. படம் போரிங்கே இல்லை. பிகினிங்லேருந்து வேறு நல்லா போய்ட்டு இருக்குது. நல்லா சூப்பராக போயிருக்கு. ஆமாம், ஜிவி பிரகாஷ் நல்லா நடிச்சிருக்கு. ஆனால் ஒரு யூத் எப்படி நடிக்கணுமோ, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் படிச்சிருந்தா அது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. அதோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த டைமில் இல்லைன்னா அந்த ஒரு ஏஜில் நமக்கு என்ன இருக்குமோ அதெல்லாம் கரெக்டாக அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டர்னு அவர் ஆப்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இது ஓகே தான், சூப்பராக இருந்தான். இப்போ வர எலெக்ஷனை பற்றி தான் கான்செப்ட் நடிப்பு நல்லா இருக்குது. எதிர்பார்ப்பது போகாமல் போகுது. கேரளா இது தமிழ் எல்லாரையும் பார்த்து இந்த எல்லா இடத்துலையும் மதிக்காதது ஒரு ஏதோ பார்த்தது தான். ஆமாம், கண்டிப்பாக இது வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் நல்லாவே போகும். இது வரைக்கும் கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது. நான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் நல்லா போகும் கண்டிப்பாக. இல்லை எந்த எதுவுமே இல்லை. நல்லா டேரக்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. விஷுவல்ஸ் அதான் நல்லாவே இதில் சிஜிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், படம் நல்லா தெரியும்.